அனுப்பி வைத்தது மக்களுக்கு நாங்கள் செய்வதற்கே தவிர இங்கே நாங்கள் ஒவ்வொருத்தரும் பேசக்கூடியது எங்களுடைய சுய, அதாவது நான் என்ன செய்கிறேன், அமைச்சர்மார்கள் என்ன செய்கிறார்கள், மதிப்புக்குரிய முதலமைச்சர் என்ன செய்கிறார்கள், இதுகளை பற்றியே பேசிக்கொண்டிருக்கிறோம். இன்று ஆளுநர் இன்று 1 வருஷம் இல்லை 5 வருடமாக இயங்கிக் கொண்டிருக்கிறார். மதிப்புக்குரிய செயலாளர்மார்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள், பிரதம செயலாளர்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களை நாங்கள் விமர்சிப்பதை விட்டுவிட்டு தனிப்பட்ட செயல் கூறப்பட்டது. நாங்கள் தனிப்பட்ட நேரத்தில் அவர்களுக்கு எதிரிகள் அல்ல என்று, நாங்கள் தனிப்பட்ட விதத்தில் எதிரிகள் அல்லாவிட்டால் அவர்களுடன் நாங்கள் தனிப்பட்ட முறையில் சேர்ந்து செயல்படலாம். எங்களுக்கு செயல்படுத்த அவர்கள் தடையாக இருப்பார்களா இருந்தால் அவர்களுடன் நாங்கள் முரண்படலாம். நாங்கள் ஏதாவது அவர்களுக்கு எங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தால் அதற்காக வேண்டி நாங்கள் பக்கசார்பாகவோ அல்லது இவர்களுக்கு பக்கசார்பாகவோ கலைக்க வரவில்லை. சமம நிலை எங்களால் நாங்கள் என்ன செய்திருக்கிறோம், அவர்கள் எங்களுக்கு என்ன தடைப்பட்டிருக்கிறோம், அது நான் அரசாங்க தரப்பில் இருந்து கதைத்தால் என்ன, மாகாண சபை இந்த சபைக்குரியவராக இருந்து கதைத்தால் என்ன, நாங்கள் சரியான முறையில் இயங்குகின்றோம். அந்த இயங்குகின்ற முறைக்கு முரண்பாடாக செயலாளர்கள் இயங்குவதாக கூறப்படுகின்றது. எமது கட்டுப்பாட்டின் கீழ், அமைச்சின் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்குகின்ற செயலாளர்கள் ஆளுநர் கட்டுப்பாட்டில் வளர்ந்தவர்கள் குறிப்பிட்ட காலாரையில் அவர்களுடன் நாங்கள் அவர்களை எங்கள் வசப்படுத்துவதற்கு என்ன முறை இருக்கிறதோ அதன் முறைமையை பயன்படுத்தி நாங்கள் அவர்களை சேர்த்து செயல்படுவோமா இருந்தால் இப்படியான சில பிரச்சனைகளுக்கு நாங்கள் முன்னெடுக்க வேண்டி வராது. அது மட்டுமின்றி இங்கு ஒவ்வொரு எங்களுடைய நிதி முறைகளை பற்றி பேசப்படுகின்றது. மக்களுக்கு சென்றடையக்கூடிய நிதிகள் நாங்கள் எவ்விதத்தில் இதுவரைக்கும் செயல்படுத்தப்பட்டிருக்கின்றது. இன்று எங்களுடைய அன்புக்குரிய சிவாஜிலிங்கம் என்ன சொன்னது மாதிரி கௌரவ உறுப்பினர் 48ஆம் ஆண்டிலிருந்து எமது அமைப்புக்கு பிரச்சனை கைச்சாற்றப்பட்டால் என்ன நடந்தால் எமது பிரச்சனை தொடர்ந்து கொண்டேதான் இருக்கின்றது. அது முற்றுப்பெறவில்லை, தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது. எந்த ஆட்சியாக இருந்தாலும் நாங்கள் எங்களால் ஆள முடியாவிட்டால், அவங்களோடு இணைந்து செயல்பட முடியாவிட்டால், அவங்களோடு எங்கள் மக்களுக்கு செய்யக்கூடிய சேவைகளுக்காவது மாத்திரம் நாங்கள் அவங்களை ஒன்றுபடுவோம் என்று கூறிக்கொள்வதோடு எங்களுடைய இன்றைய நிலையில் எம்முடைய வட மாகாணம் இயங்குகின்ற மக்கள் மத்தியில் நாங்கள் 1 வருடம் 3 மாதம் நிறைவேற்ற பிறகு இன்று எங்களுடைய வேலைவாய்ப்புகள் என்ன, கட்டிடங்கள் என்ன, விவசாயிகளின் பிரச்சனைகள் என்ன, இன்னொரு என்ன செயல்பாடுகள் நிறைய எங்கள் மக்களுக்கு எங்களிடம் முறைப்பாடு செய்ய முடியாத அளவு பிரச்சனை இருக்கின்றது. இங்கு படிப்பாக இருக்கலாம், வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம். எத்தனையோ பட்டதாரிகள் படித்து முடித்துவிட்டு வேலை வாய்ப்பு என்று தெரிகின்றார்கள். அவர்களுடைய பிரச்சனைக்கு நாங்கள் முன்னுதாரணமாக வர வேண்டுமாக இருந்தால் இன்று நாங்கள் மற்றவர்களை பற்றி பேசுவதை விட்டு அனைத்தும் நல்ல வழியில் சேர்ந்த முதிர்ச்சி பெற்ற மதிப்புக்குரிய முதலமைச்சர் இருக்கின்றார். அவர் பாகுபாடற்ற பக்குபாடற்ற முறையில் செயல்படக்கூடிய ஒருவர். அவருடைய நான் தாழ்மையாக கேட்டுக்கொள்வது என்னவென்றால், நாங்கள் எதிராக இருக்காமல் உங்களுடைய அதாவது மதிப்புக்குரிய ஜனாதிபதி அவரோட நீங்கள் பேசிய போது உங்களுக்கு தந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படாமல் இருக்கலாம். அதுக்கு நாங்கள் மனவருத்தப்படுகின்றோம், வேதனைப்படுகின்றோம். நாங்கள் உங்களில் ஒருவராக இருந்தாலும் இங்கு எமது மக்களை, வடமாகாணத்தில் உள்ள மக்களுக்கு சென்றடைய வேண்டிய சேவைகள் எங்களால் இயன்ற அளவுக்கு எங்களுடைய தமிழ் பேசக்கூடிய பிரதம செயலாளர் தான் இங்கே இருக்கின்றார். போராட்டத்திலிருந்து ஓய்வு பெற்ற ஆளுநர் இருக்கலாம், ஆனால் எங்களோடு இருக்கக்கூடிய பிரதம செயலாளர் எங்களோட தமிழ் பேசக்கூடிய ஒருவர். அவர் மூலமாக அவரோடு சேர்ந்து அதனால் அவரை உங்களிடம் வரவழைத்து நீங்கள் வடிவாக பேசலாம், கதைச்சி ஒரு முடிவு கொண்டு வரலாம். அது மட்டுமின்றி இன்று வடமாகாணங்களில் இருக்கின்ற அமைச்சர்மார்கள், வடமாகாண அமைச்சர்மார்கள் அவர்களுடைய சேவைகள் சரியான முறையில் சென்றடைகின்றது. சில பிரச்சனைகள் எங்களுக்குள் சபைக்குள் இருக்கின்ற நம்மளுடைய சக மெம்பர்மார்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை மற்ற மக்களுக்கு நாங்களாக வெளிப்படுத்தாமல் அவர்களோடு கூடி நாங்களும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். மற்றும் எங்களுடைய நான் நிறைய இடங்களில் இந்த எங்களுடைய சபையை பற்றி பெருமையாக பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இப்ப நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் எங்களுக்குள்ள இருக்கின்ற பிரச்சனைகளை கொஞ்சம் எங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கின்றது. மக்கள் எங்களுடைய உறுப்பினர் சொன்ன மாதிரி இங்க கைகால் இல்லாத மக்கள் எத்தனை பேர் இந்த வடமாகாணத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கான தேவைகளை நிதிகளை ஒதுக்கிட வேண்டும். அவர்கள் கேட்பாங்க, எங்களுக்கான தேவைகளை இன்னொரு நாட்டிடமிருந்து நாங்கள் பெறுவதில் நம்ம நாட்டிலிருந்து பெறக்கூடியது எவ்வளவோ இருக்கின்றது. வந்த செலவை வந்த பணத்தை நாங்கள் செலவழிப்பதற்கு ஜனாதிபதியோடு, அதாவது நான் உங்க அரசாங்கத்தோடு கை சேருங்கள், இல்லாட்டி சேர்ந்து செயல்படுங்கள் என்று சொல்லவில்லை. என்னுடைய நமது நோக்கம் ஒற்றுமையாக எங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி நாங்கள் பயன்படுத்திக் கொள்வோம்.
இதுதான் என்னுடைய இது. எதுவும் எங்களுடைய மக்களுக்கு எங்களால் கொண்டு செல்லக்கூடிய தேவைப்பாடுகள் இன்று நான் எங்களுடைய தலைவர் பேசும்போது இங்கு இருக்கவில்லை. அவருடைய ஒவ்வொருத்தராக ஒன்று விமர்சிக்கப்பட்டது. அது நல்லவை இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள், தீயவை இருந்தால் அதை திருப்பி எங்களிடமே சொல்லிவிடுங்க, நாங்கள் அதை திருத்திக் கொள்கின்றோம். மற்றும் இந்த நிலைமை எங்களுடைய ஒவ்வொருத்தர்களுடைய கைச்சாத்திடப்பட்ட 48ஆம் ஆண்டிலிருந்து பிரிக்கப்பட்டு இன்று வரைக்கும் தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் உரிய முரண்பாடு ஒன்று சேர்க்கப்படும் என்பதற்காக கைச்சாத்திடப்பட்டது. இந்த ஆண்டிலிருந்து இன்று வரை கைச்சாத்திட்டபடியே இருக்கின்றது, நடைமுறைப்படுத்தப்படவில்லை. அந்த நடைமுறை நாங்களாவது, அதாவது 30 வருடங்களுக்கு பின்னால் இயங்க வரைக்கும் இந்த மாகாண சபை மூலமாவது சேர்ந்து செயல்பட வேண்டும் என்று கூறி இந்த சந்தர்ப்பத்தை நன்றி.